الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وثبتني اللهم يا حي يا قيوم கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் முன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய கண்ணியத்திற்குரிய இறுதி தூதர் முஹம்மது அவர்கள் மீதும் அவர்களுடைய பாசத்திற்குரிய குடும்பத்தார் மற்றும் நேசத்திற்குரிய தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுடைய பயத்தை, இறை அச்சத்தை, தக்வாவை உபதேசம் செய்தவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மன்னிப்பையும் அருளையும் மறுமையில் மகத்தான சொர்க்கத்தையும் வேண்டியவனாக இந்த ஜும்ஆ குத்வா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக, நமது பெற்றோரை மன்னிப்பானாக, நம்முடைய மூமினான முன்னோரை அல்லாஹு தஆலா மன்னிச்சருள்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பிடித்தவர்களாக அல்லாஹு தஆலா இந்த பூமியில் நம்மை எதற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்தவர்களாக, அல்லாஹுவை நினைத்தவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தில் 115வது வசனத்தில் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நிராகரிப்பாளர்கள் முஷ்ரிக்குகளை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி இன்று முஸ்லிம்களாகிய நமக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாரை பார்த்து அல்லாஹ் கேட்டான்? முஷ்ரிக்குகளை பார்த்து, மறுமை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான். அல்லாஹுவை அறியாமல் இருந்தார்களே, சிலைகளை கடவுள்களாக நம்பிக்கொண்டிருந்தார்களே, படைத்த இறைவன் யார் என்று தெரிந்தும் அவனை வணங்காமல் இருந்தார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்று தெரிந்தும் அவர்களை ஏற்காமல், நம்பிக்கை கொள்ளாமல், அவர்களின் வழியை பின்தொடராமல் இருந்தார்களே, அந்த முஷ்ரிக்குகளை பார்த்து அல்லாஹு தஆலா ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வி 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அதை நாம் படித்தோமே ஆனால் அல் குர்ஆனிலே முஸ்லிம்களாகிய நமக்கு கேட்கப்பட்டதை போன்றிருக்கிறது. காரணம் என்ன? நம்மிடத்திலே இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தின் பெயர் இருக்கிறது, அதனுடைய சட்டங்கள் இருக்கின்றனவா? அதனுடைய ஒழுக்கங்கள் இருக்கின்றனவா? இஸ்லாம் தான் எனது வாழ்க்கை, எனது உயிர் மூச்சு இஸ்லாமிலே இருக்கிறது என்ற சிந்தனையோடு காலையில் எழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? மாலையில் தூங்கும் போது இன்று நான் இஸ்லாமுக்காக என்ன செய்தேன், என் மறுமைக்காக என்ன செய்தேன்,
என்னை படைத்த இறைவனை திருப்திப்படுத்த நான் எதை தியாகம் செய்தேன் என்ற சிந்தனையோடு, சுய பரிசோதனையோடு நம்மை நாமே கேள்வி கேட்டு நாம் நம்முடைய இரவை தொடங்குகிறோமா? நமக்குள் என்ன பெருமை? நான் தான் தொழுது விட்டேனே, நான் தான் தாடி வைத்திருக்கின்றேனே, நான் தான் புர்கா போட்டிருக்கின்றேனே, நான் தான் இஸ்லாமிய பெயரை வைத்திருக்கின்றேனே என்ற நினைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் என்னால் பரவுகிறதா? நான் இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகங்களை செய்தேன்? அல்லாஹ்வுடைய சொல்லை எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்தேன்? அல்லாஹ்வுடைய வாக்கை நிலைநிறுத்தினேனா? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தேனா? அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வின் அடியார்களிடத்தில் பேசினேனா? இன்னொரு பக்கம் முதலில் நாம் தெரிந்து கொள்கிறோமா? அல்லாஹ்வுடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் அதை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஈமான் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா? அல்லாஹ்வின் மீது உண்டான நமது அன்பு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிறதா? அல்லாஹ்வின் மீது உண்டான பாசத்தால் ஒரு நாளில் எப்போதாவது நாம் தனிமையில் அழுகிறோமா? சுஜூதிலே இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலே இருக்கும் போது நமது கல்பு அல்லாஹ்வின் அன்பினால் ஒரு பக்கம், அல்லாஹ்வின் பயத்தால் இன்னொரு பக்கம் துடிக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ஏதோ போய்கொண்டிருக்கிறது வாழ்க்கை, ஏதோ நாம் ஒரு நினைப்பில் இருக்கிறோம், வாழ்க்கை இன்னொரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா கேட்கிறான். கேள்வி என்ன? அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. மக்களே, நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நீங்கள் படைக்கப்பட்டதற்கு நோக்கம் இல்லை என்ற எண்ணத்தில் வாழ்கிறீர்களா? நீங்கள் நம்மிடம் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்ற நினைப்பில் இருக்கின்றீர்களா? நீங்கள் சாக மாட்டீர்களா? செத்தால் எங்கே செல்வீர்கள்? உங்களை படைத்த உங்களது இறைவனிடத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கப்பட மாட்டீர்களா? உங்களுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டீர்களா? மறுமை நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? இறைவனுக்கு முன்னால் நின்று இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நேரத்திற்கும், ஒவ்வொரு நிமிடத்திற்கும், நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அருட்கொடைக்கும், நீங்கள் சுவாசித்த ஒவ்வொரு மூச்சுக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டுமே நினைத்து பார்த்தீர்களா? இப்பேற்பட்ட வசனம். அஃபஹஸிபுதும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. அன்பு சகோதரர்களே, இந்த வசனம்தான் அபூபக்கரை அபூபக்கராக மாற்றியது. உமரை மாற்றியது எது? அந்த சஹாபாக்களை இஸ்லாமின் அழைப்பாளர்களாக, உலக மக்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை சுமந்து செல்லக்கூடிய வீரர்களாக, தியாகிகளாக உருவாக்கியது எது? இச்சைக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், சுகபோகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும்? அரபுகளுக்கு சூதாடுவது தெரியும், கால்நடைகளை மேய்ப்பது தெரியும், கொள்ளையடிப்பது தெரியும், கவிபாடுவது தெரியும். இப்படி இருந்த மக்களை அல்லாஹு தஆலா மலக்குகளின் தரஜாவிற்கு உயர்த்தினானே. இப்படி இருந்த மக்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே புகழ்ந்தானே. ஏன் இந்த வசனங்கள் அவர்களுடைய காதுகளில் மட்டும் ஒலிக்கவில்லை, அவர்களுடைய உள்ளங்களை மாற்றின, அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றின. அவர்களுடைய உடை, நடை, பாவனை, அவர்களுடைய வியாபாரம், தொழில், துறை, காலை மாலை இரவு என
இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாம், மார்க்கம் மார்க்கம் மார்க்கம், ஈமான் 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 என்ற அதே கொள்கையிலேயே வாழ்ந்தார்கள். அந்த சொற்ப கூட்டம் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான், ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஏன் அல்லாஹு தஆலா நம்மை படைத்தான்? சிலர் சொல்வார்கள், வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று. வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்வதற்குத்தான். எப்படி வாழ்வதற்கு? அல்லாஹுவை வணங்கி வாழ்வதற்கு, படைத்த ரப்பை வணங்கி வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு வாழ்க்கையை கொடுத்தானே தவிர மன இச்சைக்காக அல்ல, ஆடம்பரங்களை தேடுவதற்காக அல்ல, சுகமோகமாக வாழ்ந்துவிட்டு செல்வதற்காக அல்ல. இந்த உலகத்திலே மனிதன் சுகமோகத்தை தேடி என்ன சுகமான வாழ்க்கையை எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கழித்து விடுவான், யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா மரணம் என்ற ஒரு பிடியை அவன் தனது கரத்திலே வைத்திருக்கிறான். மரணம் என்ற அந்த பிடியை அல்லாஹு தஆலா அவனுடைய கரத்திலே வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சுண்டி இழுத்து விடுவான். ரப்பிடத்திலே, படைத்த அந்த வல்லோனிடத்திலே யாரும் போட்டி போட முடியாது, யாரும் எதிர்க்க முடியாது. நம்முடைய சரீரமும் அந்த சரீரத்தின் அமைப்பும் அந்த ரப்புடைய கட்டளையில் இருக்கிறது. அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்சார வல் அஃபிதா. பார்வையை கொடுத்தவனுக்கு பார்வையை பிடுங்க தெரியும். செவியை கொடுத்தவனுக்கு செவியை எடுக்கவும் தெரியும். அறிவை கொடுத்தவனுக்கு ஒருவனை பைத்தியமாகவும் ஆக்க முடியும். கை கால்களில் பிடிக்கின்ற நடக்கின்ற ஆற்றலை கொடுத்தவனுக்கு அந்த கை கால்களை ஆற்றல் இல்லாமல் பலவீனப்படுத்தவும் முடியும். எங்கே தப்பித்து விடுவான் மனிதன்? அல்லாஹ்விடத்திலே போட்டி போட முடியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வழங்கப்பட்டிருக்கிறோம்? ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மனிதர்களை, ஜின்களை அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. இந்த வாழ்விலே நாம் அனுப்பப்பட்டது அந்த படைத்த இறைவனை, அல்லாஹுவை வணங்குவதற்காக. நம்முடைய நோக்கமாக, நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் என்ன குறிக்கோளோடு வாழ்கிறீர்கள் என்று கேட்டால், நம்மில் யாருக்காவது நான் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹ்வுடைய ஒரு பரிபூரணமான அடியாராக ஆகி அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டும், அதுதான் எனக்கு நோக்கம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பதில் நம்மிடத்திலே வருமா? வாழ்க்கையிலே நோக்கம் என்று கேட்டால் பலருக்கு அவர்களுடைய படிப்பு நினைவுக்கு வரலாம், அவர்களுடைய தொழில் நினைவுக்கு வரலாம். இப்படித்தானே இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? நம்முடைய வியாபாரம் தான் நமக்கு நினைவுக்கு வரும், நம்முடைய தொழில் நினைவுக்கு வரும், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை நமக்கு நினைவுக்கு வரும். அல்லாஹ்வுடைய நபி நினைவுக்கு வந்தார்களா? எந்த நபி நின்றார்கள், நின்றார்கள், ஓடினார்கள், ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் ஓங்க வேண்டும் என்பதற்காக இறுதி மூச்சு வரை தன்னுடைய வாலிபத்தை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய குடும்பத்தை, தனக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தனை நிஅமத்துகளையும் இந்த தீன் ஒன்றுக்காகவே செலவழித்து இறுதியாக மரணிக்கும் போது இந்த துன்யாவிலிருந்து எதையும் சொந்தமாக்கி கொள்ளாமல் இறந்தார்களே, அந்த நபியை நினைத்து பார்த்தோமா?
அந்த நபி சிலருக்கு மௌலிது மீலாதுகளில் மட்டும் நினைவுக்கு வருவார்கள். அந்த நபியினுடைய தியாகம் நினைவுக்கு வராது. அந்த நபியினுடைய இறை பணி அவர்களுக்கு நினைவுக்கு வராது. அவர்களுடைய பசி பட்டினி நினைவுக்கு வராது. பதுரும் உஹதும் கந்தக்கும் ஹுனைனும் அவர்களுக்கு நினைவுக்கு வராது. அந்த நபியுடைய பல் உடைந்தது, முகம் உடைக்கப்பட்டது, அந்த நபியின் தோழர்கள் கொல்லப்பட்டார்களே, படுகொலை செய்யப்பட்டார்களே, அந்த நபியின் மகள் இந்த தீனுக்காக காயப்படுத்தப்பட்டார்களே, இதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருகிறதா? நினைத்து பார்த்து அழுகிறோமா? நம்முடைய கண் கலங்கி இருக்கிறதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படித்து என்னுடைய இறை தூதர் அல்லாஹ் நாடி இருந்தால் அவரை ஒரு பேரரசராக அல்லாஹ் தஆலா அனுப்பி இருக்கலாம். என்னுடைய அந்த இறை தூதர் யாருக்கு அரேபிய பாலைவனம் தங்கமாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தால் அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருப்பானோ அந்த இறை தூதர் இப்படி சிரமத்திலா வாழ்ந்தார், இப்படிப்பட்ட கஷ்டத்திலா வாழ்ந்தார், இவ்வளவு பசியிலா வாழ்ந்தார், இவ்வளவு சிரமத்திற்கு இடையிலா, இவ்வளவு அச்சுறுத்தலுக்கு இடையிலா, இவ்வளவு நெருக்கடியிலா வாழ்ந்தார் என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? அந்த வரலாறுகளை படிக்கும் போது சிந்தித்து கொஞ்சம் அழுதிருக்கிறோமா? என்ன உணர்வுகளோடு வாழ்கிறோம் சகோதரர்களே? அல்லாஹு தஆலா நம்மை எதற்காக படைத்தான்? அவனை வணங்குவதற்காக படைத்தான். இபாதத், அல்லாஹுவை வணங்க வேண்டும், வாழ்க்கையை வணக்கமாக ஆக்க வேண்டும். இபாதத் என்றால் என்ன? தொழுதால் முடிந்து விட்டதா? நோன்பினால் இபாதத்து முடிந்து விட்டதா? அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் அல்லாஹ்வுடைய இந்த தீன் என்பது இபாதத்தை மஸ்ஜிதிற்குள் அடக்கவில்லை, தொழுகையில் அடக்கவில்லை. தொழுகை அல்லாஹுவை வணங்குவதனுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான வணக்கம். அதே நேரத்தில் அந்த தொழுகையை சரியாக தொழும்படி கட்டளையிட்ட அல்லாஹு தஆலா அந்த தொழுகையை நேரம் தவறாமல் சரியாக எதிர்பார்த்திருந்து தொழுங்கள் என்று கூறிய அல்லாஹு தஆலா. எப்படி இன்று நாம் எப்படி தொழுகை தொழுகிறோம்? இன்று நாம் எப்படி தொழுகை தொழுகிறோம்? தொழுகை நம்ம எதிர்பார்க்கிறது. தொழுகை என்ன பெரியவங்களா? தொழுகை நம்மை எதிர்பார்க்கிறது இல்லையா? தொழுகையுடைய நேரம் எவ்வளவு நேரம் கழித்து நாம் ஜும்மா தொழுகிறோம்? எவ்வளவு நேரம் கழித்து நாம் தொழுகிறோம்? நாம் தொழுகை எதிர்பார்க்கிறோமா? தொழுகை நம்மை எதிர்பார்க்கிறதா? இன்று நம்முடைய தொழுகைகள் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன. நாம் தொழுகை எதிர்பார்ப்பதில்லை. தொழுகைக்காக ஏங்குகிறோமா? ஓடி வருகிறோமா? என்ன ஒரு தக்வாவை தொழுகையிலே உணர்கிறோம்? ஒவ்வொரு தொழுகையும் ஏதோ உப்பு போடாத சோறு மாதிரி, சுவிட்டு ஆனா இனிப்பு இல்லை, சுகர் பேஷண்ட்டுக்கு செஞ்ச மாதிரி. தொழும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு அன்பு, சொர்க்கத்தின் தேடல், கண்கள் கலங்குதல், ஒரு பயம், ஒரு இரையச்சம். எங்கே எப்படா தொழுக முடியும்? எப்படா தொழுக முடியும்? எவ்வளவு சீக்கிரமாக தொழுகை முடிகிறதோ அவ்வளவு சந்தோஷத்தோடு செல்வார்கள். மஸ்ஜிதிலே நம்மால் இருக்க முடிகிறதா கொஞ்ச நேரம்? அதான் இப்பதான் சொல்லியிருக்கிறாங்க, காமத்துக்கு 15 நிமிஷம் இருக்கு, ஏன் முன்னாடியே போகணும்? எப்படி? அதான் இப்பதான் சொல்லியிருக்கிறாங்க, காமத்துக்கு 15 நிமிஷம் இருக்கு. எவ்வளவு நாம் அல்லாஹ்விடமிருந்து தூரமாக இருக்கிறோம் யோசித்தீர்களா? நம்முடைய வேலைகளுக்கு, நம்முடைய தொழில்களுக்கு முன்கூட்டி சென்று விடுவோம். சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் என்றால் எவ்வளவு அதை கடத்த முடியுமோ, தள்ள முடியுமோ அவ்வளவு கடத்திவிட்டு கடைசியாக அதற்குள் சேர்வதற்கு முயற்சி செய்கிறோம்.
அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையை கூறிய அல்லாஹு தஆலா இதையும் சொல்கிறானே, எவ்வளவு பெரிய அருமையான மார்க்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தஆலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன். மக்களுக்கு அளந்து கொடுக்கும் போதோ அல்லது நிறுத்து கொடுக்கும் பொழுதோ யார் மோசடி செய்கிறார்களோ, அளவையில் நிறுவையில் யார் குறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்கள் அழிந்து போகட்டும். நம்முடைய மார்க்கத்தில் தொழுகை மட்டுமா இருக்கிறது? அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா வஅஃபு பில் அஹத், நீங்கள் ஒருவருக்கு செய்து கொடுக்கக்கூடிய வாக்கை ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறானே. இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா? அண்ணன் தம்பிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறானா? பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்றார்களா? ஒரு பங்காளி இன்னொரு பங்காளிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்றார்களா? எந்த மார்க்கம் தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய நன்மையை சொன்னதோ அதே மார்க்கம் தானே அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ வயிறு நிரம்ப தூங்கினால் நீ முஃமின் இல்லை, விசுவாசி இல்லை என்று கூறுகிறது. பிறருடைய பசியை போக்க நாம் என்ன செய்தோம்? நம்முடைய உறவுகளில் எத்தனை பேர் பசியோடு இருக்கிறார்கள்? அவர்களுடைய வலியை உணர்ந்தோமா? குர்ஆனிலே தொழுகை மட்டுமா சொல்லப்பட்டது? ஜகாத் சொல்லப்படவில்லையா? அல்லாஹ்வுடைய வேதத்திலே தான தர்மங்கள் சொல்லப்படவில்லையா? فلقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة. தர்மத்தை அல்லாஹ் சொல்லவில்லையா? நீ அல்லாஹ்வை நினைத்தால் போதும் என்று அல்லாஹ் சொன்னானா? வபில் வாலிதைனி இஹ்சானா, உன் பெற்றோரை மறந்து விடாதே. அவர்கள் உன்னை சிறுபிராயத்தில் எப்படி வாழ வைத்தார்கள், உன்னை வளர்த்தார்கள், உனக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதை மறந்து விடாதே என்று அல்லாஹ் சொல்கிறானே. நினைத்து பார்த்தோமா? பெற்றோருக்காக துஆ செய் என்று அல்லாஹ் சொன்னானே, அதை நினைத்து பார்த்தோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று மார்க்கத்தில் நாம் குழம்பி போயிருக்கிறோம். மார்க்கத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறோம். நம்மில் ஒவ்வொருவரும் அவருக்கு பிடித்தமான சில பகுதிகளை மார்க்கத்தில் வைத்துக் கொண்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் நான் இருக்கிறேனா? எப்படி? எந்த தீனை குறித்து அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறுதி ஹஜ்ஜிலே, இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நிறைவு செய்தேன், என்னுடைய அருட்கொடையை முழுமைப்படுத்தினேன், உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக ஏற்று பொருந்தி கொண்டேன் என்று சொல்கிறானோ, அந்த முழுமையான மார்க்கம் இருக்கிறதா? சிலருக்கு தாடியிலே மார்க்கம் இருந்தால் வாக்கிலே மார்க்கம் இல்லை. சிலருக்கு பேசுவதிலே மார்க்கம் இருக்கிறது, செயலிலே மார்க்கம் இல்லை. எங்கே இஸ்லாமிய ஒழுக்கங்கள்? எங்கே இஸ்லாமிய கட்டுப்பாடுகள்? நம்முடைய திருமணங்கள் எப்படி நடக்கின்றன? நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறது? நம்முடைய சமூக உறவு எப்படி இருக்கிறது? இதையெல்லாம் கற்றுக்கொள்ளவாவது நமக்கு நேரம் இருக்கிறதா? தெரிந்து கொள்ள நேரம் இருக்கிறதா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு முழுமையான மார்க்கத்தை கொடுத்தான், நிறைவான மார்க்கத்தை கொடுத்தான். ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை உள்ள சட்டங்களை உடைய மார்க்கத்தை கொடுத்தான். தொழுகையின் சட்டங்கள் மட்டுமா இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி தூங்க வேண்டும் அதனுடைய ஒழுக்கங்கள், மனைவியுடைய ஒழுக்கங்கள், மனைவியோடு ஒரு கணவன் எப்படி பேச வேண்டும், ஆசையை தீர்த்து கொள்வதற்கு கூட வழிமுறைகள், ஹலால் இது ஹராம் இது. ஹலாலான மனைவியிடத்திலே இது உனக்கு ஹலால் இது உனக்கு ஹராம் என்று அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு கற்பிக்கின்றது. ஒரு மனிதன் சுய தேவைக்கு சென்றால் கூட இப்படித்தான் செல்ல வேண்டும், இப்படித்தான் உட்கார வேண்டும், இந்த திசையில் தான் உட்கார வேண்டும், இப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான மார்க்கமாயிற்று.
எதற்கு நமக்கு இந்த மார்க்கத்திலே ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை சொல்லுங்கள் பார்க்கலாம். எதற்கு நம்முடைய மார்க்கத்திலே கட்டுப்பாடுகள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை? எவ்வளவு அருமையான மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சமூக வாழ்க்கை, பிற மத மக்களோடு எப்படி வாழ வேண்டும், பிற சமூக மக்களோடு நமக்கு எப்படி தொடர்புகள் இருக்க வேண்டும், நம்முடைய மஸ்ஜித் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் உரிய சட்டங்களை அல்லாஹ் தஆலா அற்புதமான அல் குர்ஆனிலே கொடுத்தானே. இதை படிக்கவாவது நமக்கு நேரம் இருக்கிறதா சகோதரர்களே? குர்ஆனை பொருளுணர்ந்து எத்தனை முறை படித்திருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். குர்ஆனுடைய தர்ஜமாவை எத்தனை முறை நாம் படித்திருக்கிறோம்? படிக்கக்கூடியவர்கள் அடுத்து சிந்தித்து பாருங்கள், எத்தனை வசனங்களில் நின்று சிந்தித்து படித்திருக்கிறோம் என்று. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? குர்ஆனை ஆராய மாட்டீர்களா? புத்தி உள்ளவர்களே, குர்ஆனை நீங்கள் புரிய மாட்டீர்களா? அறிவுள்ளவர்களே, இந்த குர்ஆனிலே நீங்கள் யோசிக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே. அந்த இடத்துல நின்று இருக்கிறோமா? ஒன்றுக்கு 2 முறை 3 முறை 5 முறை அதை திரும்ப படிக்கிறோமா? நாம் எல்லாம் ரொம்ப பிஸி. நாமெல்லாம் we are very busy. நமக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது, எவ்வளவு நமக்கு கடமைகள் இருக்கின்றன. டீ கடையிலே நின்று 1/2 மணி நேரம் டீ குடிக்க வேண்டும், செய்தித்தாள்கள் வாசிக்க வேண்டும், ஒரு வருடத்திலே போன் பேசி வெட்டியாக எங்கே போனாய், என்ன பார்த்தாய், என்ன செய்தாய், எவ்வளவு முக்கியமான வேலை. ஒரு கல்யாணத்துக்கு சென்றால் என்ன பிரியாணி, எவ்வளவு செலவு, எத்தனை பேர், எவ்வளவு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கிறது. நம்மை விட அதிகமான வேலை பெண்களுக்கு, நம்மை விட அதிகமான வேலை பெண்களுக்கு. ஊரில் என்ன நடக்கிறதோ, ஊர் மொஹல்லாவில் உள்ள வீடுகளில் என்ன நடக்கிறதோ எல்லாம் அவர்களுக்கு தெரிந்தாக வேண்டும். எவ்வளவு பேச்சுகள், முக்கியமான பேச்சுகள் நாம் பேச வேண்டியிருக்கிறது. எவ்வளவு வீணர்களாக இருக்கிறோம் யோசித்து பார்த்தீர்களா? எவ்வளவு அலட்சியக்காரர்களாக இருக்கிறோம் யோசித்து பார்த்தீர்களா? அல்லாஹ் தஆலா படி 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 என்று சொன்னான், அதை திறந்து படிக்க நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றிய வசனங்களை நினைத்து பார்க்கிறோமா? மறுமையை பற்றிய வசனங்களை நினைத்து பார்க்கிறோமா? அப்துல்லா இப்னு ரவாஹாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனங்களை சொன்னார்கள், தூக்கம் போய்விட்டது அவருக்கு. وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَقْضِيًّا. நீங்கள் எல்லோரும் அந்த சிராத்து பாலத்தை கடந்துதான் ஆக வேண்டும். இது அல்லாஹ் உங்களுக்காக தன் மீது விதித்துக் கொண்ட விதி. நரகத்தின் மீது போடப்பட்ட அந்த பாலத்தை கடக்காமல் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ராத்திரில தூக்கம் வரல அவருக்கு, ராத்திரில தூக்கம் வரல, தூக்கம் வரல அவருக்கு. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثُمَّ نُنَجِّي الَّذِينَ اتَّقَوْا وَنَذَرُ الظَّالِمِينَ فِيهَا جِثِيًّا. தக்வா உள்ளவர்களை நாம் பாதுகாப்போம் என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போது இது அல்லாஹ் என்னை பார்த்து பேசுகிறான் என்ற உணர்வை கொண்டு வருகிறோமா? அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறானே, இது அல்லாஹ் என்னை கண்டிக்கிறான். அல்லாஹ் தஆலா வாழ்த்துகிறானே, அந்த வாழ்த்துக்கு நான் தகுதியாக வேண்டுமே என்ற எண்ணத்தோடு இந்த குர்ஆனை படிக்கின்றோமா? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம்? குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் என்பதை அவர்கள் தொழுகையில் மட்டும் சொல்லவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகங்கள், இந்த வாழ்க்கையில் அவர்கள் முன்னெடுத்த பணிகள், இந்த வாழ்க்கையில் உலக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் கொண்டு வந்த மாற்றங்கள்,
அவர்கள் தொழுகையில் சொல்லிய இந்த வாக்கை உண்மைப்படுத்தினர். நாம் இங்கு சொல்வோம், அங்கு போய் நம்முடைய செயல் இதை பொய்ப்பிக்கும் இல்லையா? குல் இன்ன ஸலாத்தி என்ன அர்த்தம்? குல் இன்ன ஸலாத்தி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, வனுசுக்கி, என்னுடைய ஹஜ் வணக்க வழிபாடுகள், என்னுடைய எல்லா வணக்கங்களும், வ மஹ்யாய வ மமாதி, என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய சாவும், நான் வாழ்வதும் நான் சாவதும், நான் வாழ்வதும், அதான் அர்த்தம். இருக்கு வேற அர்த்தம் இருக்கா? குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி, நபியே நீங்கள் சொல்லியாக வேண்டும். நாவால் அல்ல, உங்களது நாவாலும் உங்களது செயலாலும் நீங்கள் சொல்ல வேண்டும். அதை நீங்கள் ப்ரூஃப் நிரூபிக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. எனது தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய சாவு, அகிலங்களை படைத்து வளர்த்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுக்கு இணை இல்லை. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிம்களில் நான் முதல் முஸ்லிமாக இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். இதை செய்து காட்டக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள். மார்க்கமா உலகமா என்றால் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். மறுமையா உலகமா என்றால் மறுமையை தேர்ந்தெடுத்தார்கள். தீனுக்காக இழப்பா அல்லது துன்யாவுடைய சேமிப்பா என்றால் தீனுக்காக உள்ள துன்யாவின் இழப்பை தேர்ந்தெடுத்தார்கள். வாழ்வா மரணமா என்று இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக மரணம் அடைவதை தேர்ந்தெடுத்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த துன்யாவை விற்று ஆகிரத்தை விலைக்கு வாங்கினார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விலைக்கு வாங்கினார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு சிறிதும் குறைபடுவதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. மனைவியின் பசியை தாங்கிக் கொண்டார்கள், குடும்பத்தின் சிரமத்தை தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் இந்த உம்மத்துடைய சிரமத்தை தாங்கவில்லை. அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்கு ஏற்பட்ட இழிவை அவர்களால் தாங்க முடியவில்லை. நாம் எப்படி வாழ்கிறோம்? நமக்கு நம்ம குடும்பத்தில் 3 வேளை சாப்பிட்டோமா? நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறோமா, சொத்து வச்சிருக்கிறோமா? நமக்கு லாபமா வியாபாரம் நடக்குதா? அதோட முடிஞ்சிச்சு என்னுடைய லைஃப். அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு அல்லாஹ் நம்மை படைத்தான், ஆகிரத்துக்காக படைக்கப்பட்டோம். அல்லாஹ்வுக்காக இந்த துன்யாவை இழந்துவிட்டு சென்று சொர்க்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். நம்முடைய உயிர்கள், பொருள்கள், நம்முடைய இந்த உலக வாழ்க்கை சொர்க்கத்திற்காக வாங்கப்பட்டு விட்டது. நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, தான தர்மம், நம்முடைய நற்குணம் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கின்றான். அந்த சொர்க்கத்திற்காக வாழக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிம். நான் சொர்க்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து நான் அல்லாஹ்வுக்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிவது என்ற நோக்கத்தோடு வாழக்கூடியவன் தான் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டவன். அதற்கு இந்த மார்க்கத்தை கற்க வேண்டும், கற்றதை செயல்படுத்த வேண்டும், பிற மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதற்காக இழப்புகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய நேரங்கள் செலவழிக்கப்பட வேண்டும், நம்முடைய செல்வங்கள் செலவழிக்கப்பட வேண்டும். நம்முடைய மண்டை, புத்தி, அறிவு, சிந்தனைகள் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படியே ஊற வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் பற்றி எரிய வேண்டும். நம்முடைய சிந்தனைகளில் உலக சிந்தனைகள் போய் وَقُلِ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي لَمْ يَتَّخِذْ وَلَدًا وَلَمْ يَكُنْ لَهُ شَرِيكٌ فِي الْمُلْكِ وَلَمْ يَكُنْ لَهُ وَلِيٌّ مِنَ الذُّلِّ وَكَبِّرْهُ تَكْبِيرًا. சதா சிந்தனைகளில் அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் ரப்பி அல்லாஹ் இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. அல்லாஹ் அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வேதம் குர்ஆன், இதை பற்றி பேசுவது, இதற்காக வாழ்வது, இதன் பக்கம் மக்களை அழைப்பது, இதை எப்படி நான் உயிர்ப்பிப்பேன், இதை எப்படி மக்களிடத்தில் கொண்டு செல்வேன், இதுதான் எனது வாழ்க்கை. நம்முடைய உடலெல்லாம் அந்த பைத்தியம் பிடிக்க வேண்டும். நமக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறது? துன்யா 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 துன்யா. சிலர் சொல்வார்கள், சிலர் சொல்லாமல் உள்ளே மறைத்து வைத்திருப்பார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிலைமை இருக்கின்ற வரை அல்லாஹு தஆலா வாக்களித்த கண்ணியத்தை பெற முடியாது.
அல்லாஹு தஆலா வாக்களித்த கண்ணியத்தை எப்போது பெற முடியும்? நான் அல்லாஹ்வுக்காக என்று எப்போது நமது உயிரை, பொருளை, செல்வத்தை, வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்து கொள்வோமோ அப்போது அல்லாஹ் வாக்களித்த கண்ணியத்தை பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய அந்த உயர்ந்த நற்பாக்கியத்தை, அந்த உயர்ந்த அர்ப்பணிப்பை தந்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறு செய்த ஒவ்வொரு தவறையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. நம்முடைய குறைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய வரம்பு மீறுதல்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீனை வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தீனை கற்கக்கூடிய, கற்றதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் அழைப்பாளர்களாக, மார்க்கத்தின் அழைப்பாளர்களாக நாமும் நம்முடைய சந்ததிகளும் மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.